ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் வேணும். அதுவும் பானிபூரி தான் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். சரி வாடான்னு வீட்ல பார்த்தா 10 பூரி தான் இருந்தது. அதையும் பொரிச்சு வச்சுட்டு, ஒரு 4, 5 பேபி உருளைக்கிழங்க போட்டு வேக வச்சு மசிச்சுட்டு, ஒரு அரை வெங்காயத்த பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், சாட் மசாலா இதெல்லாம் 1/4 ஸ்பூன் சேர்த்து, கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் மல்லித்தழைய போட்டு பெசறியாச்சு. ஏன்னா நம்ம செய்ய போறது வெறும் 10 பூரிக்கு தாங்க. அடுத்ததா ரசம் செய்ய ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டா அரைச்சு, அதுக்கப்புறம் அதில கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போறோம். ஸோ நல்லா வடிகட்டி எடுத்துனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ரசமும் ரெடி. எடுத்து வச்சிருந்த பூரியிலெல்லாம் நடுவில் ஓட்டையை போட்டு அப்படியே நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்ஸை நடுவில் வச்சு அப்படியே அதில் சாரலாக கொஞ்சம் சாட் மசாலாவை தூவி ஒரு சின்ன கிளாஸில் ரசத்தையும் ஊற்றி பிளேட்டில் வச்சு சிக்கூட்டை கொடுத்தா செம்ம ஹாப்பிங்க. அவ்வளோ திருப்தி பயலுக்கு. ஸோ அதை போய் செம்ம ஹாப்பியாக சாப்பிட்டான். எப்படிடா இருக்குன்னா சூப்பர்மான்.